அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். என்னோட சேனலில் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா சின்ன சின்ன ஐடியாஸையும் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் வச்சு எப்படி ஸ்கூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நார்மலாக 5 மினிட்ஸ் ஸ்க்ரப்ஸில் ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க. பட் அவங்க கண்ணாடி வச்சு அந்த மாதிரி ப்ரஷ் வந்து பாயில் பண்ணி செய்வாங்க. பட் நமக்கு அந்த ப்ரஷ் இந்த மாதிரி வராது அப்படிங்கிறனாட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ஓகே கண்டிப்பாக பிளாஸ்டிக் வந்து ஹீட்டில் காட்டும்போது வளையும். ஸோ அந்த இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து ஹெட்டை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இதில் கட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம எதை வந்து வளைக்க போகிறோம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக, அதாவது ஃப்ரண்ட் சைடு வளைக்கிறதுக்கும் பேக் சைடு வளைக்கிறதுக்கும் எந்த இடத்துல வளைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் மைண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது எல்லா இடமே ஹீட் ஆகும். ஸோ முன்னாடி பின்னாடி வளைக்கிறதுக்கெலாம் வந்து முன்கூட்டியே மார்க் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து நம்ம வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே கீழெல்லாம் ஹீட் வந்து பரவும்போது நம்ம சாதாரணமாக வளைச்சோன்னா டக்குன்னு வளைஞ்சிடும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம மார்க் பண்ணும்போது அது கரெக்டாக நம்ம எங்கனுக்குள்ளே வளைக்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி வளைச்சி நம்ம நினச்ச ஷேப்பில் ஹுக் சைஸில் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஹீட் பண்ணுறேன். இதை வளைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பிடிச்சிக்கோங்க. வளைக்கிற இடத்த வந்து விட்டு மேலேயும் கீழேயும், அப்போ தான் கரெக்டாக எந்த இடத்த நம்ம மார்க் அவுட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து வளையும். இல்லைன்னு சொன்னால் மேல் பகுதியும் அதுக்கு கொஞ்சம் மேலே கீழே நகண்டு வேறு ஷேப்பில் நமக்கு மாறிடும். ஓகேங்களா? அதனால் வளைச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அல்லது ரப்பர் பேண்ட் கூட வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த க்ளவுஸ் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இது நல்லா ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நான் இதை கரித்துணிக்கு பதிலாக இதை தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய கைக்கு இது ஃபிட்டாக இருக்குது. சப்போஸ் ரொம்ப பெரியசாக கை இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது இப்போ அந்த பழைய ப்ரெஷ்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரெஷ்ஷோட ஹெட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஹெட்டை கட் பண்ணாமல் யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தான் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ஹெட்டை கட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வளையும் போது இருந்தது. இது கட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெருசாக, அதனால் வளைக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதையுமே அதே மாதிரி மேலே கீழே பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்த வளைக்கணுமோ அந்த இடத்த பார்த்து கரெக்டாக வளைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பெருசாக கோத்து போடுற மாதிரி கிடைக்கும். சப்போஸ் கோத்து போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கலை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை வந்து இடையில கொஞ்சம் டைட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஜன்னலில், கிச்சனில் அல்லது ரூமில், கொடியில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஜன்னலில் மாட்டி கட்டுறேன் பாருங்கள். இது ஜன்னலில் நல்லாவே ஸ்டிஃபாக மாட்ட முடியுது, பிகாஸ் அவ்வளோவா ஆடலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சன்லையுமே கோத்து போட்டுக்கிட்டு தோசை தவா, தூக்கு, அதுக்கப்புறம் ஸ்பூன் வைக்கிற கண்டெய்னர் இருக்குல்ல, அது வந்து பிளாஸ்டிக் ஆணியில் அடிப்போம்ல, அந்த இதையுமே நீங்கள் இந்த மாதிரி நூல் வச்சு கட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வச்சு மாட்டிக்கோங்க. அவ்வளோவா ஆடாது, ஈஸியாக பொறுக்க எடுக்க ஈஸியாக இருக்கும்.